துளாராசி துளாராசியில் பிறந்த பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கணவரை வந்துட்டு அருமையாக பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்க அப்படின்னா அதோட லிமிட் வரைக்கும் அவங்க அப்பா அம்மா தம்பி அண்ணன் யார் இருந்தாலுமே அதை எதிர்த்து போராடி அவங்க கணவருக்காக தான் வந்துட்டு எதாக இருந்தாலும் செய்யணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குணாதிசயத்தில் இருக்கவங்க அவங்க புகுந்த வீடியும் பார்ப்பாங்க, பிறந்த வீடியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ பிறந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் போய் நிற்பாங்க. அதுக்குன்ட்டு கணவருக்கு தான் எல்லாம் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட பிறந்த வீட்டையும் விட்டு கொடுக்காம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளாக நிற்கிறதும் துளாராசி பெண்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி கணவருக்காக என்னெல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கஷ்டத்தில் அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட நகையிலேருந்து அவங்களோட சொத்துக்கள்லேருந்து எல்லாத்தையும் விற்று கூட அந்த கணவரை காப்பாற்றணும்னு நினைப்பாங்களே தவிர அந்த பணத்துக்கு பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க கணவரை விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி தான் துளாராசி. அதனால துளாராசி இல்ல பிறந்த பெண்களை கட்டின எல்லா கணவரும் ஒரு பாக்கியசாலி அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெரும்பாலான துளாராசி இப்படி இருப்பாங்க. இல்ல சார் என் மனைவியெல்லாம் டார்ச்சர் பண்றாருன்னு சொல்றீங்கன்னா அது அவங்கவுங்க ஜனன காலத்தை பொறுத்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கலாம். பட் பெரும்பாலான துளாராசிங்கிறது புகுந்த வீடியும் சரி பிறந்த வீடியும் ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு பெண்களாக தான் வந்து இருப்பாங்க.